ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து அப்படியே 4வது வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. இந்த வசனம் இன்னொரு இடத்துலையும் வருகிறது, அதையும் வாசிச்சிருவோம். மார்க் 15:34 அதை எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை, இந்த 7 வார்த்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தை மட்டும் கேள்விக்குறியில் வரும். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு இதில் இருக்குது. ஆனால் இந்த வார்த்தை மட்டும் கேள்வியின் அடிப்படையில், ஏன் என்னை கைவிட்டீர். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டிருக்கீங்க உங்களை அறியாமல், ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீங்க? எத்தனை பேர் கேட்டீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். நம்மளை அறியாமல் நம்ம கேட்டுருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எதற்காக கைவிடப்பட்டார்னா, நாம் எந்த சூழ்நிலை கைவிடப்படக்கூடாது என்பதற்காக அவர் கைவிடப்பட்டார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நம்ம எந்த விஷயத்துலையும் எந்த ஒரு தோல்வி நம்ம பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக கர்த்தர் கைவிடப்பட்டார், அந்த சிலுவையிலே கைவிடப்பட்டார். இந்த வார்த்தை எந்த அடிப்படையில் வருதுன்னா, தத்தளிப்பின் அடிப்படையில் வருது. சொல்லுங்கள் சத்தமாக, தத்தளிப்பு. தத்தளிப்புனா என்னங்க? தத்தளிப்புனா உயிரை காப்பாற்றுறதுக்கு ஓடுற ஒரு காரியம். ஒருவேளை நம்ம வீட்டில் ஏதாவது பொதுவாக நம்ம வீட்டில் ஏதோ தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உயிர் தப்பி ஓடுவோம்ல. அந்த ஒரு அடிப்படையிலிருந்து இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்கிறார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. நம்ம ஒரு சின்ன போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சின்ன பிரச்சனைகளுக்கு, அதுக்கெல்லாம் நம்ம ஆண்டவரை உடனே நம்ம கேள்வி கேட்டுடுறோம். அப்படிங்களா இல்லையா? கேட்டுறீங்களா இல்லையா? மனிதர்கள் கைவிடுவார்கள், ஆனால் கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரத்த காயங்களோடு கர்த்தர் சொல்கிறார். வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே ஒரு மனுஷனை இவ்வளோ கொடுமை பண்ணி கொலையே பண்ண முடியாதான். அந்தளவுக்கு இயேசுவை கொடுமை பண்ணி கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நமக்காக, நம்முடைய பாவங்கள் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நமக்காக ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் செய்யாத பாவத்தை உங்கள் மேலே சொன்னால் உங்களால் ஏற்றுக்க முடியாது, அப்படி தானே? ஆனால் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் கர்த்தர், நம்ம நோய்களை எல்லாம் கர்த்தர் சுமந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாரை நோக்கி கூப்பிட்டார் என்பதை இன்னொரு வசனத்தின் மூலம் பார்க்க போகிறோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபிரேயர் 5:7 நான் படிக்கிறேன். அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்தின்று ரட்சிக்க வல்லமுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார். ஹல்லேலூயா. மாம்சத்திருந்த நாட்களில் கர்த்தர் மரணத்திலிருந்து ரட்சிக்கிற தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணாராம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மரணத்திலிருந்து ரட்சிப்பார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மரணத்திலிருந்து நம்மை தூக்குகிற தேவன். இன்னும் ஒரு நாள் கழித்து நம்ம உயிரோடு இருந்த தேவனை ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? மரணத்திலையும் நம்ம கர்த்தர் நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கைவிடப்பட்ட உங்களை தான் கர்த்தர் கண்மலை மேலே நிறுத்துவார். இன்றைக்கி கைவிடப்பட்டேன், யாராவது சூழ்நிலையில் மனிதர்கள் நம்பி நான் கைவிடப்பட்டேன், என்னுடைய சூழ்நிலையே கைவிடப்பட்ட மாதிரி இருக்குது, என்னுடைய பிள்ளை வாழ்க்கை கைவிடப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சி வந்திருக்கலாம். இல்லை இல்லை, கர்த்தர் கைவிடாத தேவனாக இருக்கிறார். கர்த்தர் கரம் பிடித்து உங்களை கண்மலையில் மேல் நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. தாவீது இன்னொரு படி மேலே சொல்கிறாரு, எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ பார்க்குற கஷ்டத்தெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்களை எட்டாத உயரமான கண்மலையில் கொண்டு போய் விடுகிற நாட்கள் வரப்போகிறது. நல்ல கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யார்? நம்முடைய தேவன் எப்படியெல்லாம் நம்மளை கைவிட மாட்டார் என்பதை ஒரு 3 காரியத்தை கொண்டு நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. சங்கீதம் 60ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 60:11. இங்கே தாவீது சொல்கிறார், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனிதருடைய உதவி எங்களுக்கு விருதா. இந்த வசனம் இன்னொரு இடத்துல வருது, சங்கீதம் 108:12. அது இன்னொரு முறை வாசிச்சிருங்க. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷனுடைய உதவி விருதா. ஹல்லேலூயா. மனிதனுடைய வார்த்தைகள் தோற்று போகலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள் தோற்று போகாது. கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் உங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறார். உங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறார். உங்களை விட்டு விலகாத தேவனாக இருக்கிறார். நாம் தொடர்ந்து சங்கீதம் 22ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்வோம். நான் இந்த சங்கீதத்தோட
பொருளை நான் வாசித்தரேன், நான் கேளுங்க. இந்த முழு சங்கீதமும் கர்த்தராக இயேசு சிலுவையில் தொங்கிய போதுள்ள எண்ணங்களால் நிறைந்தவை. இங்கு தாவீது தேவனுடைய ஆவியினால் ஒரு தீர்க்கதரிசியைப் போல் பேசுகிறார். அவர் அனுபவித்த பலவித சோதனைகளை விவரிக்க பொருத்தமானவையாக இருக்கின்றது இந்த சங்கீதம். ஏனென்னை எனக்கு உதவி செய்யாமலும் தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பேசுகிறாரு பாருங்கள். தாவீது முன்னாடியே தீர்க்க தரிசனமாக உரைச்சிட்டாரு. அது மத்தேயு மார்க்கில் அது நிறைவேறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனை பேர் பைபிள் எடுத்தால் நான் உடனே சங்கீதம் வாசிக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுங்கள், கை தூக்கம் பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையோட ரொம்ப ஒத்து போனது சங்கீதம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது, நம்ம இக்கட்டில் நம்மை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா? இக்கட்டில், நல்ல சத்தமாக, இக்கட்டில் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். இரண்டாவது ஒரு குறிப்பை பார்ப்போம். இமை பொழுதும் நம்மை கைவிடாத தேவன். எல்லாரும் சொல்லுவோம். ஓகே, ஏசாயா 54:7 வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 54:7. இங்கே என்ன சொல்கிறது? இமை பொழுதும் உன்னை கைவிட்டு உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். கர்த்தர் இமை பொழுதும் கைவிடுறாராம் பாருங்கள். கைவிட்டு நம்முடைய உருக்கமான இரக்கங்களால் நம்ம சேர்த்து கொள்கிறார். ஹல்லேலூயா. சத்துருக்கள் சொல்கிறாங்க தாவீதுக்கு, சங்கீதம் 71 வாங்க, 71 10-11 வசனங்கள். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்குள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி. சத்துருக்கள் சொல்கிறாங்க கர்த்தர் இவனை கைவிட்டுட்டாரு, கர்த்தர் இவனை மறந்துட்டாரு அப்படின்னு. உங்களை சுற்றி இருக்கிறவங்க இன்றைக்கி என்ன வேணால் பேசலாம், ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படுகிற நாள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கி பேசுகிறத நீங்கள் காதில் போடாதீங்க, இன்றைக்கி கேட்குற கேள்விகளை நீங்கள் காதில் போடாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக பதில் செய்வார், உங்களுக்காக கர்த்தர் நியாயம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் பார்க்கலாம். யோசேப்புடைய வாழ்க்கையில் அதில் 11வது வசனத்தை வாசிப்போம். தேவன் அவனை கைவிட்டார். படிங்க. என்கிறார்கள். இது யோசேப்புடைய வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். அவங்களுடைய சகோதரர்களுக்கு இவன் சாப்பாடு கொண்டு போகிறான். சாப்பாடு கொண்டு போகிறவனுக்கு நன்றியாக இருக்கணுமா இல்லைங்களாங்க? சொல்லுங்கள். நானாக யோசேப்பாக இருந்திருந்தா கொடுத்த சாப்பாடுக்காவது நீங்கள் நன்றியாக இருக்கலாம்ல அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். அவன் தூரத்தில் வரான், அந்த தூரத்தில் சகோதரில் உட்காந்துட்டு இருக்காங்க. அவன் சாப்பாடு கொண்டு போயிட்டுருக்கான். ஆனால் அவங்க கூடி ஆலோசனை பண்ணுறாங்க, தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை பிடிக்கிறதுக்காக அவனை எப்படி குழியில் போடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. உங்களை சுற்றி கூட மனிதர்கள் கூட உங்களை எப்படி அழிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, அவருக்கு கைவிடவே தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மனுஷங்க எப்படி உங்களை கைவிடலாம், எப்படி உங்களை தோற்கடிக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நம்ம எப்படி உயர்த்தலான்னு யோசிக்கிற தேவனாக இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி முழு பலத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். இது நமக்கு கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் உங்கள் மனிதர்களை நம்பி வந்திருக்கலாம், அவங்க பாதியிலே விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் மோசையோடு இருந்த தேவன் உங்களோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதோடைய அடுத்த அடி சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நல்ல கரங்களை தட்டி இந்த வார்த்தைக்காக, ஆண்டவரே நீர் எங்களை கைவிடாத தேவன், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களோடு கூட இருப்பார். உயிரோடு இருக்க நாளெல்லாம், நீங்கள் உயிர் வாழுகிற நாட்கள்லாம் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுறீங்க? எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. இரண்டாவது நம்ம பார்த்தோம், இமை பொழுதும் நம்மை கைவிடாத தேவன். அடுத்து மூன்றாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். தமது நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 12:22. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேல் பிரியமாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரியமாக இருந்தனால தான் அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார் சிலுவையில். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய நாமம் மகத்துவம் உள்ளதுன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? என்னுடைய கர்த்தருடைய நாமம், இயேசுவின் நாமம் மகத்துவம் உள்ளது. நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் என்று சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது நம்ம பார்த்தோம், இதில் பாருங்கள், இமைப்பொழுதும் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால், அதை நோட் பண்ணிக்கோங்க, உருக்கமான இரக்கங்களால். அப்புறம் அடுத்ததில் பாருங்கள், தமது ஜனத்தை கைவிட மாட்டார். அந்த வசனத்தில் பிரியமானபடியால், உன்னை வந்து உருக்கமான இரக்கங்களால், இப்போ பிரியமானபடியால். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மேல் இரக்கமாக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னொரு வாக்குத்தத்தத்தை பார்ப்போம். ஏசாயா 54:10 வசனம். அவர் கைவிட மாட்டார், அதே போல் அவருடைய கிருபையும் நம்மை கைவிடாது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஏசாயா 54:10 வசனம். ம் 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 ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும், மலைகள்னால் என்ன? மலைகள்னால் பிரச்சனைகள். சில பேர் மலைகளை வந்து மனிதர்களுக்கு ஒப்பிடுவாங்க. அப்புறம் பர்வதங்கள்னால் நாம் நம்பி இருக்கிற மனிதர்கள். ஹல்லேலூயா. ஆனால் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய கிருபை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? இக்கட்டில் நம்மளை கைவிட மாட்டார், இமை பொழுதும் நம்மை கைவிட மாட்டார், தம்முடைய நாமத்து நிமித்தம் நம்மை கைவிட மாட்டார். இன்றைக்கி இயேசுவின் நாமத்தை நம்பி வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் அவராலே நிறைவான பலனினால் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அவர் கிருபைக்காக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சிலுவையில் செய்து முடித்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ கிருபை நம்ம கையில். சிலுவையில் அவர் செய்து முடித்தனால தான் இன்றைக்கி இவ்வளோ தயவு, இப்படி இவ்வளோ ஆசீர்வாதமாக நம்ம வாழ்கிறோம், இவ்வளோ ஈஸியாக நம்முடைய சபைக்கு வரோம், ஆண்டவரை ஈஸியாக ஆராதிக்கிறோன்னா கர்த்தர் நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்ததுனால தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மேல் மனதுருகிற தேவனாக இருக்கிறார். நம்ம பாடினோம்ல, இரக்கத்திற்கு முடியவே இல்லை, உங்கள் அன்பிற்கு அளவேல நம்ம பாடினது போல கர்த்தர் நம்மேல் மனம் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது என்ன பார்த்தங்க? இக்கட்டில் நம்மை கைவிடாத தேவன். இரண்டாவது, இமைப்பொழுது நம்மை கைவிடாது. மூன்றாவது, நம்முடைய நாமத்து நிமித்தம் நம்மை கைவிடாது. கர்த்தர் கரங்களை தட்டி இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவரை நான் மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவா. ஓ, எனக்காக மரித்தாரே. அப்படியே கரங்களை உயர்த்தி, என் பாவ சுமந்தா. அவர் எனக்காக மரித்தார், எனக்காக மரித்தாரே. என் பாவ சுமந்தாரே. கரம் பிடித்து, கரம் பிடித்து நடத்துவா. கண்மலை மேல் நிறுத்துவா. அவர் உன்னை கண்மலையின் மேல கரம் பிடித்து உன்னை கைவிடாமல், உன்னை விட்டு விலகாமல், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
மார்போடு அணைப்பாரே. எல்லா மனக்கவலையும் மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே. ஓ மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் உங்களை நம்பி வந்திருக்கிற எல்லாரையும் நீங்க கைவிடாதீங்கப்பா, விட்டு விலகாதீங்கப்பா. ஓ ரபா பாபா 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 ஓல் என் நேசர் தேற்றுவா. அப்படியே கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அவருடைய மகிமை இந்த காலை வேளையில அல்லேலூயா. அவருடைய சமூகத்தை அனுபவிப்போமா? அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க சத்தம் உயர்த்தி அல்லேலூயா.